merge semantics widget. ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஆக்சஸ் ரோ காலம்னு இருக்கும். ஸோ ரோல நீங்க ஒரு அலைன்மெண்டா வேணும். உங்களுக்கு ஆம், இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லீடிங் கொடுத்தீங்க, ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க. லீடிங்ல ஒரு ஐகானும் டெக்ஸ்ட்ல ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்க. இது ரெண்டுமே மர்ஜ் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மர்ஜ் சிமாண்டிக் யூஸ் பண்ணலாம். நீங்க ஈவன் தோ நீங்க ஒரு ரோல ஒரு காலம்ல என்ன கொடுத்தாலும் நீங்க கொடுத்த கண்டிஷன் மூலம் ஃபுல்லா மர்ஜ் ஆயிடும். ஸோ இதுதான் மர்ஜ் சிமாண்டிக் சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பில்டர்ல நான் இப்போ என்ன டிக்ளேர் பண்ண போறேன்னா, ரிட்டர்ன்ல மர்ஜ் சிமாண்டிக்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இதுல எனக்கு ரோ வழியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ரோ மீன்ஸ் இந்த ஃபுல்லாவே இது மாதிரி ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இது ரோ, இது வந்து காலம் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்க ரோ வந்து கிரியேட் பண்ண போறேன். அந்த ரோல என்ன டிக்ளேர் பண்றேன்னா, எனக்கு சைல்ட்ல சம் லிஸ்ட் வந்து கொடுக்குறேன். அது எனக்கு மர்ஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்றேன்னா, நான் ஒரு பர்சனோட ஐகான் கொடுக்குறேன். இந்த பர்சனோட ஐகான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது ரெண்டுத்தையும் எனக்கு மர்ஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்க வந்து ஈவன் தான் நீங்க எப்படி கொடுத்திருந்தாலும் உங்களோட ஐகானும் உங்க டெக்ஸ்டும் மர்ஜ் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மர்ஜ் ப்ராப்பர்ட்டியை தான் வந்து இங்க மர்ஜ் சிமாண்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.